Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான நல்ல ஜூஸியான கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஓவன், தந்தூரி அடுப்பு, கிரில் பேன் இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற நார்மல் தவாவுலேயே நீங்கள் இதை செஞ்சு குறையிலும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுல சிக்கன் எடுத்திருக்கிறேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி லெக் பீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். இப்போ இதில் நல்ல டீப் கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பூசுகிற மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லாவே ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நல்லாவே டீப் கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் மசாலா பேஸ்ட் ஒன்று செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பாதி தேசிக்காடை சாறு, 1/4 கப் தயிர் எடுத்திருக்கிறேன். தயிர் நல்ல கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நீங்கள் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்கனில் இந்த மசாலாவை நல்லாவே பூசிக்கோங்க. இடையில நாங்கள் வெட்டியிருக்கிற இடங்கள் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் நல்லாவே பூசிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவெல்லாம் நல்லா பூசினதுக்கு பிறகு இதை கவர் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 ஹவர்ஸ்க்காவது மசாலாவில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறீங்கன்னு சொன்னால் மிச்சமே நல்ல. ஓவர் நைட் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் சிக்கன் மெரினேட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அடுத்து நாங்கள் இதை கிரில் பண்ணி எடுத்துக்கொருவோம். அதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. தண்ணிக்கரை பட்டர்லேயே செஞ்சால் அது திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இப்போ மெரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் இருக்கேன்னா அதை இந்த தவாவில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் 10 நிமிஷத்துக்கு மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி வார எண்ணெயை எடுத்து மேலால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மேல் பக்கமும் சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு சிக்கனை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மற்ற பக்கமும் 10 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். இதுக்கான ஒரு க்ரீன் டிப் ஒன்று நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். மயோனஸ், சோஸ் எல்லாத்தையும் விட கிரில் சிக்கனுக்கு இந்த க்ரீன் டிப் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, இதோடவே 2 பல்லு வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை கொச்சிக்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதை கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதிலேயே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு 15 செகண்ட்க்கு மட்டும் பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் டேஸ்டான க்ரீன் டிப் ரெடி. புளிப்பு டேஸ்ட் பிடிக்குமுண்டா இதில் கொஞ்சமாக தேசிக்காய் சாரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே தயிரில் புளிப்பு இருக்கும். அதனால் பார்த்துட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்டான க்ரீன் டிப்பும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு மற்ற பக்கமும் சிக்கன் ஃப்ரை ஆகிருக்குது. இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆக காட்டிக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது மாதிரி திருப்பி போட்டு சிக்கனை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலால் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது மாதிரியே 2 பக்கமும் திருப்பி போட்டு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு வெளியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதையும் விட இன்னமுமே கிரில் மார்க் தேவைன்னு சொன்னால் மட்டும் ஸ்டவ்க்கு மேலால் இந்த சிக்கனை இது மாதிரி காட்டி எடுங்க. அப்போ அந்த கிரில் மார்க் இன்னமுமே இருக்கும். என்ன தான் பேனில் செஞ்சாலுமே ஒரு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கட்டாயம் தேவை. அதனால் நான் ஒரு சாக்கோல் பீஸை சூடாக்கிட்டு அதுக்கு மேலால் எண்ணெய் ஊற்றி ஒரு மூடியால் மூடிக்கொண்டேன். இப்போ நல்லா அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் இருக்கும். டேஸ்டான கிரில் சிக்கன் ரெடி. ஓவன் தேவையில்ல, தந்தூரி அடுப்பு தேவையில்ல, ஏன் கிரில் பேன் கூட தேவையில்ல. ஈஸியாகவே நீங்களும் இது மாதிரி செய்யலும். கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.